வணக்கம் நண்பர்களே. சண்முக பாண்டியன் அடுத்த கேப்டனாக உருவாவாரா? ஆக்ஷன் கதைகள், சவால்களும் வாய்ப்புகளும் இது குறித்து தான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம். நீங்கள் நமது வலைவலிக்கு வருவது புதியதென்றால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். விஜயகாந்தின் மாசான நடிப்பு என்னவென்று உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இதை போன்றே நம்ம சண்முக பாண்டியன், விஜயகாந்த் அவர்களுடைய மகனான சண்முக பாண்டியன் எந்த அளவிற்கு தமிழ்நாட்டில் தமிழ் சினிமாவில் வலம் வருவார் என்பதை பேசும் ஒரு காணொளியாக இந்த காணொளி இருக்கப் போகின்றது. தமிழ் சினிமாவில் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் உருவாக்கிய ஆக்ஷன் சாம்ராஜ்யம் தனித்துவமானது. இன்று அவரது மகன் சண்முக பாண்டியன் அதே பாதையில் பயணிக்க தொடங்கியிருக்கிறார். ரசிகர்களின் எதிர்பார்ப்பு ஒன்றுதான். சண்முக பாண்டியன் தனது தந்தையைப் போல ஆக்ஷன் ஹீரோவாக ஜொலிப்பாரா? அந்த படங்கள் இன்றைய காலகட்டத்திற்கு செட் ஆகுமா? ஒரு அலசல். சண்முக பாண்டியனின் மிகப்பெரிய பலமே அவரது 6 அடி உயரமும் கம்பீரமான தோற்றமும் தான். இது ஒரு பக்காவான ஆக்ஷன் ஹீரோவுக்கு தேவையான அடிப்படை தகுதியாக இருக்கின்றது. விஜயகாந்த் படங்கள் என்றாலே சமூக நீதி பேசும் ஆக்ஷன், தேசப்பற்று மிக்க சண்டை காட்சிகள் நினைவுக்கு வரும். சண்முக பாண்டியன் அந்த லெகசியை சுமப்பதால் அவரிடம் ரசிகர்கள் யதார்த்தமான நடிப்பை விட அநீதியை தட்டி கேட்கும் ஆக்ஷன் ஹீரோவாக நாயகனைத்தான் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். 80-90களில் வெறும் டிஷ்யூம் சண்டைகள் போதுமானதாக இருந்தது. ஆனால் இன்று ரா அண்ட் ரஸ்டிக் ஆக்ஷன் அல்லது ஸ்டைலிஷ் ஆக்ஷன் தான் ட்ரெண்டாக இருக்கின்றது. சண்முக பாண்டியன் தனது தந்தையை அப்படியே நகலெடுக்காமல் இன்றைய தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப மிக நேர்த்தியான ஆக்ஷன் காட்சிகளில் நடித்தால் மட்டுமே இளைய தலைமுறை ரசிகர்களை கவர முடியும். படைவீரன் படத்தில் அவரது யதார்த்தமான ஆக்ஷன் கவனம் பெற்றது குறிப்பிடத்தக்கது. மேலும் வெற்றிக்கான சூத்திரம், ஆக்ஷனாக இருந்தால் மட்டுமே படம் ஓடிவிடாது, அதற்கு வலுவான எமோஷன் தேவை. விஜயகாந்த் படங்களில் ஆக்ஷன் காட்சிகளுக்கு பின்னால் ஒரு நியாயமான கோபம் இருக்கும். சண்முக பாண்டியன் தேர்ந்தெடுக்கும் கதைகளில் சமூக அக்கறையும் குடும்ப சென்டிமெண்ட்டும் இணைந்து ஆக்ஷன் வெறும் மசாலாவுக்காக இல்லாமல் கதையின் தேவையாக இருந்தால் நிச்சயமாக பாக்ஸ் ஆஃபீஸில் வெற்றி பெறும் என்பதுதான் நிதர்சனமான கருத்து. குறிப்பாக கிராமத்து பின்னணி கொண்ட ஆக்ஷன் கதைகள் அவருக்கு மிகப்பெரிய கை கொடுக்கக்கூடிய ஒரு திரைப்படங்களாக இருக்கும். தந்தையின் நிழலிலிருந்து வெளிவந்த தனக்கென ஒரு பாணியை அவர் உருவாக்க வேண்டும். விஜயகாந்த் போலவே வசனம் பேசுவதை விட தனது பாடி லாங்குவேஜ் மூலம் ஒரு மிரட்டலான ஆக்ஷன் நாயகனாக உருவெடுக்க வேண்டும். சமீபத்தில் அவர் நடித்த கொம்புச்சேவி போன்ற படங்கள் நாம் பேசுகின்ற அதே பாணியில் நடித்து மிகப்பெரிய வெற்றியையும் பெற்றது. சண்முக பாண்டியன் ஆக்ஷன் ஹீரோவாக உருவெடுப்பது காலத்தின் கட்டாயம். ஆனால் அது வெறும் சண்டை படமாக இல்லாமல் தரமான கதைகளோடு வரும்போது அவர்கள் மக்கள் நாயகனாக நிச்சயமாக வெற்றி பெறுவார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய சாயலில் நம்ம சண்முக பாண்டியன் அவர்கள் இருப்பதால் நிச்சயமாக வரக்கூடிய அனைத்து திரைப்படங்களிலும் மிகப்பெரிய ஆக்ஷன் சண்டை காட்சிகளை நாம் எதிர்பார்ப்பது நியாயமான ஒன்றுதான். அதற்கான கதை தகுதியும் கதை தேர்வும் நம்ம சண்முக பாண்டியன் அவர்களிடத்திலும் மேலும் அவரை இயக்கக்கூடிய இயக்குநர்களிடத்திலும் இருக்கின்றது. நிச்சயமாக தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு இவர் போன்ற ஒரு நல்ல நடிகர்களை உருவாக்கி தரக்கூடிய இயக்குநர்கள் அதிகமாகவே இருக்கின்றார்கள். இவருடைய கதையும் அதுபோன்றே அமைந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்றவராக எதிர்காலத்தில் நடமாடுவார் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. தமிழ் சினிமாவில் இவர் ஒரு வலம் வருவார் என்பதிலும் மாற்று கருத்தில்லை. மீண்டும் நல்ல ஒரு சினிமா காணொலி உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.